அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மீது செருப்பை எடுத்து வீசிய ராகேஷ் கிஷோர் என்னும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஒரு சில மாவட்டங்களில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறியுள்ளன. நடைபெறாத பிற மாவட்டங்களிலும் உடனடியாக ஒருங்கிணைந்த மாவட்டமாக அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பாளர்களை முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு பௌத்தர். அதைவிட அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசு. அவர் அந்த பீடத்தில், இந்திய தலைமை நீதிபதி என்னும் உயரிய பீடத்தில் அமர்ந்து கோலோச்சுவதை சகித்து கொள்ள முடியாத சங்க பரிவார கும்பல் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிரான அருவருக்கத்தக்க விமர்சனங்களை முன்வைத்தார்கள். உச்சபட்சமாக அவர் இருக்கையில் அமர்ந்திருந்த போதே அவர் மீது ஷூவை எடுத்து வீசிய காட்டுமிராண்டித்தனம் அரங்கேறியது. குடியரசுத் தலைவர், பிரதமர் என்கிற வரிசையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரின் வரிசையில் இடம்பெறக்கூடிய மிக உயரிய பொறுப்பில் இருப்பவர்தான் B.R. கவாய். அவருடைய தாயார் இன்னும் எளிமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அம்பேத்கரிய போராளியாக மக்களோடு நின்று களமாடி கொண்டிருக்கிறார். அவருக்கென்று சொந்த வீடு இல்லை, அதில் அவருக்கு நாட்டமும் இல்லை. தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்னும் உயரிய பொறுப்பிலே இருந்தும் கூட அதை எண்ணி பெருமைப்படுவதற்கோ மகிழ்ச்சி அடைவதற்கோ அவர் விரும்பவில்லை. மாறாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு இன்றைக்கும் இந்த வயது முதிர்ந்த நிலையிலும் கூட களப்பணி ஆற்றி வருகிறார் என்பது வியக்கத்தக்க ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு அன்னையின் வாரிசுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவர்தான், R.S. கவாயின் அன்பு மைந்தர்தான் இன்றைய இந்திய தலைமை நீதிபதி B.R. கவாய். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு அவருடைய தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது. அத்தகைய மிக உயர்ந்த பீடத்திலே அமர்ந்திருக்கிற அவரை அவமதிக்கும் நோக்கில் செருப்பை கழற்றி வீசிய ராகேஷ் கிஷோர் என்கிற ஒரு சனாதன சங்கியின் மீது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதை கண்டிக்கிற பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் உடனடி எதிர்வினை என்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அருகே நமது சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்றேன். நானும் வழக்கறிஞர் என்கிற முறையில், இந்த வழக்கறிஞர்களின் சங்கத்தில் காப்பாளர் என்கிற முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றேன். அதைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக
இதனை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டேன். தோழர்கள் நாள் குறித்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். சில மாவட்டங்களில் உடனடியாக போராட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள். நடைபெறாத மாவட்டங்களில் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு பலரும் இங்கே முயற்சிக்கிறார்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் BR கவாய் மீதான தாக்குதலை கண்டிப்பதை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இரண்டாவது வேண்டுகோள், கரூர் கொடுந்துயரம். 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெருந்துயரம். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம். அதன் பின்னர் கட்சியின் தலைமையகத்தில் உயிரிழந்தோருக்கு நாம் 41 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து மெழுகுவர்த்திகளை கைகளில் ஏந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் முகத்தான் நாம் அகவணக்கம் அஞ்சலி நிகழ்வை நடத்தினோம். அத்துடன் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த 41 குடும்பத்தினருக்கும் தலா 50,000 ரூபாய் நமது கட்சியின் சார்பில் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கினோம். 11ஆம் தேதி கரூரில் ஒரு திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்வு மிக எளிமையான முறையிலே நடந்தேறியது. 41 குடும்பத்தினரில் 40 குடும்பத்தினர் அந்த அரங்கத்திற்கே வந்திருந்தார்கள். நமது கட்சியின் சார்பில் வழங்கப்பெற்ற காசோலைகளை கண்ணீர் சிந்த மிகுந்த கவலையோடு பெற்றுக்கொண்டதோடு சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த கோரிக்கையை காசோலை பெற்றபோதும் நம்மோடு அந்த நிகழ்வில் பங்கேற்ற மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தோம். அந்த நிகழ்வில் இழப்பீடு வழங்குவதற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தலா 10,000 ரூபாய் கொடையளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். இன்னும் ஏராளமானவர்கள் அந்த பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதை அறிந்தேன். ஜிபே மூலமாக செலுத்தும்படி நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். ஆனால் அதில் சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை என்று பலரும் தொலைபேசி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். தற்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட செயலாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களின் பங்களிப்பை வங்கியின் கணக்கில், கட்சி கணக்கில் ஜிபே மூலம் தலா 10,000 செலுத்த வேண்டும். வசதி உள்ளவர்கள் கூடுதலாக நிதியை அந்த கணக்கிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லது நேரிலே சந்திக்கிற போது அந்த கொடையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எண்ணி கடந்து போய்விட வேண்டாம். உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம்.
எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது. எனவே இந்த ஓரிரு நாட்களில் தோழர்கள் உடனடியாக பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் என்று இல்லை, கட்சியின் முன்னணி தோழர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் அந்த கணக்கிலே பணத்தை செலுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மூன்றாவது வேண்டுகோள், தருமபுரியில் நாளை, அதாவது அக்டோபர் 14 முப்பெரும் விழா நடைபெறுகிறது. என்னுடைய பிறந்தநாள் விழா, தேர்தல் நிதியளிப்பு விழா, குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் அண்மையிலே PV கரியம்மாள் அவர்கள் காலமானார். அவருக்கு முன்னதாக தருமபுரியைச் சார்ந்த மணிவண்ணன், அவரும் குடியரசுக் கட்சியைச் சார்ந்தவர், அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர், அவரும் காலமாகியிருக்கிறார். ஆக முதுபெரும் தலைவர் நம்முடைய கட்சியின் சார்பில் அயோத்திதாசர் ஆதவன் விருதினை பெற்றவர், 100 வயதை தொட்டவர் ஐயா PV கரியம்மாள் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும், அவருக்கு முன்னதாக காலமான தருமபுரி அதியமான் கோட்டை பகுதியைச் சார்ந்த பெரியவர் மணிவண்ணன் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அந்த இருவரும் தலைவர்களின் திருவுருவப் படங்களை அந்த நிகழ்விலே திறக்க இருக்கிறோம். ஆக படத்திறப்பு விழா, நிதியளிப்பு விழா மற்றும் பிறந்தநாள் விழா என்று முப்பெரும் விழாவை தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட சிறுத்தைகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாளை அந்த நிகழ்விலே நான் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன். அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்தவர், நமது சிதம்பரம் தொகுதியின் மண்ணின் மைந்தர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களவை உறுப்பினர் திருமிகு மணி அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். எனவே தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். கட்டுப்பாடு காத்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். அரூரில் எழுச்சி மிகுந்த விழா நடந்தது. 27 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார்கள். ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம், மேடையில் ஒழுங்குபடுத்த முடியாத அளவுக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் ஏறி மேடையை ஆக்கிரமித்து கொண்ட நிலையில் அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு சற்று பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி ஒரு நிலை ஏற்படாதவாறு வருகிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் எதிரே கிடக்கிற இருக்கைகளில் அமர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மேடையில் அமர்வதற்கென்று அழைக்கப்படுகிறவர்கள் மட்டுமே மேடையில் வந்து அமர வேண்டும். நிகழ்ச்சியின் சிறப்பை சீர்குலைக்க ஒருபோதும் இடம் தரக்கூடாது. அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் பங்கேற்க வருகிற தோழர்கள் பாதுகாப்பாக, கட்டுப்பாடாக, பொறுப்புணர்வோடு, அழைத்து வந்த அனைவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அழைத்து வரக்கூடியவர்களை பாதுகாப்பாக திரும்ப வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். வருகிறவர்கள் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாது என்கிற உணர்வு உங்களிடம் மேலோங்கி இருக்க வேண்டும். எனவே தருமபுரியில் நாளை அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கிற அந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்கிற வகையில் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு பொறுப்புகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்பதை நான் அறிவேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறேன். விரைவில் அந்த அறிவிப்பு இருக்கும். இப்போது நீங்கள் அதை
மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆவலோடு அறிவிப்புக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்த நிலையில் அதை மேலுறுதி செய்கிறேன். எனவே தோழர்கள், அது பற்றி கவலைப்படாமல் களப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். கட்சியை கட்டுக்கோப்பாக நாம் வளர்த்தெடுக்க இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான்காவது, நேற்று புதுக்கோட்டையில் மறைந்த KRM ஆதிதிராவிடன் அவர்களின் படத்திறப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்தேன். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, KM ஷெரீப் அவர்களின் தலைமையிலான கட்சி அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தது. அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்த வேளையில் அந்த அரங்கத்தின் வாயிலில் ஒரு சில தோழர்கள் கட்சியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டது கவலை அளிக்கிறது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை உரிய முறைப்படி எடுக்கப்படும். இதுபோன்று அநாகரிகமான முறையிலே இனி தோழர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று உணர்த்தக்கூடிய வகையில் தவிர்க்க முடியாத நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்கட்சி விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முன்னணி தோழர்கள் நாகரிகத்தோடு அணுக வேண்டும். கட்சியின் அதற்கான அவைகளில் விவாதிக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளை மீறுவது என்பது பொதுமக்களிடையே கட்சிக்கு உள்ள நன்மதிப்பை பாதிக்கச் செய்வதோடு கட்சியின் கட்டமைப்பையும் அது சீர்குலைக்கும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தவிர்க்க முடியாததாக அமைகிறது என்பதை பதிவு செய்கிறேன். இனி எந்த மாவட்டத்திலும் இதுபோல பொதுவெளியில் முன்னணி தோழர்கள் நாகரிக வரம்புகளை கடந்து நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.